எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு ராகி ட்ரிங்கோட ரெசிபி தான். இது வந்துட்டு ஹாட் ட்ரிங்காகவும் குடிச்சிக்கலாம், அதே மாதிரி கூல் ட்ரிங்காகவும் குடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இது வேக வச்செடுக்கணும். மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா இதே மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது கட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்போ தீ கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா திக்காக இதே மாதிரி கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவு தான் நம்ம ரெடி பண்ணுறது. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஆற விட்டுக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பேசில் சீட்ஸ், 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நல்லா ஊறி கரைச்சிடும். நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி நல்லா ஆறி இருக்குது. அது வந்துட்டு ஒரு பிளெண்டருக்குள்ளேயே இல்லை மிக்சிக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும். அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பால் ஊற்றிடலாம். நான் இது கொதிக்க விட்டு ஆற விட்ட பால் தான் ஊற்றியிருக்கு. நீங்கள் நல்லா கூலாக இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்ச பால் சேர்த்தும் கூல்ட்ரிங்க் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தான் நம்ம இப்போ ஊற்றியிருக்கேன். ஒரு 10 to 15 செகண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாக போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ட்ரிங்க் குடிக்கிற அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்காது. அந்த ஒரு டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். நெருக்கமாக இருக்கிற இதே மாதிரி அரிப்பை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இதை அரிச்சு எடுத்துக்கலாம். ராகி பவுடர் சேர்த்து தான் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. அதனால் இதே மாதிரி இதில் நிறைய இந்த ராகியோட தோல், சின்ன பீசஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அரிச்சு எடுக்கணும். நீங்கள் இது ராகி ஊற வச்சு அரைச்சி எடுத்தும் செய்யலாம். அப்போ வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் ராகி ஊற வச்சதுக்கப்புறம் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்ச மாதிரி நல்லா வேக வச்சு பால் ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து அரிச்சு எடுக்க வேண்டியதில் அதில் தோல் எதுவுமே இருக்காது. முதல்ல நம்ம அரிச்சு எடுத்து தான் வேக வைக்கிறோம். அதனால இது இப்போ குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நல்லா லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாகி போயிடுச்சுன்னா மறுபடியும் பால் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்ச பேசில் சீட் அதுவும் சேர்த்து பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க. உங்களுக்கு கூலாக இருக்கிற ஒரு ட்ரிங்க் தான் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா சில் பண்ணி குடிச்சிக்கலாம். நல்ல சூடாக தான் வேணும் அப்படின்னா சூடாக இருக்கிற பால் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ஐஸ் க்யூப்ஸ் போடாமல். 2 டைப்லும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ட்ரிங்கு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.